கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ என் வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளையை மறப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, வேதம் வாசிக்கிறதை நாம் மறந்து விடுகிறோம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அனுதினமும் வேத வசனத்தில் பிரியமாக இருந்து அதை தியானிக்கிற மனுஷனை பாக்கியவான். நம்ம அதிகாலையில் எழுந்த உடனே ஆண்டவரை தேடணும், வேத வாசிக்கணும், ஜெபிக்கணும். அதுக்கு பிறகு உங்கள் வீட்டு வேலையை ஆரம்பிங்க. ஆண்டவர் உங்களை, உங்கள் பிள்ளைகளையும் ஆண்டவர் என்றைக்கும் மறப்பதில்லை. எல்லா தேவைகளையும் சந்திப்பார். சரிங்களா? இன்றைக்கி நீங்கள் வேத வாசித்தீங்களா? அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள் என்ன என்பதை யோசித்து அதை செய்யுங்க. ரட்சிக்கப்பட்ட பெண் தேவ சித்தம் அறியணும். தேவ சித்தம் அறிந்த பிறகு தேவ சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். பழையபடியாவை நாம் இருக்கக்கூடாது. தேவனுக்கு பிரியமானது என்ன என்பதை நாம் செய்து அந்த வேத வசனம் வாசிக்கிறது மாத்திரமல்ல, அதை நம் வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். சரிங்களா? தேங்க்யூ.